வணக்கம் நேயர்களே, மருத்துவம் சார்ந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். பெரும்பாலும் மனித இதயம் என்று வரும்போது ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்ட பிறகுதான் அதை மருத்துவ ரீதியில் எப்படி சரி செய்வது, மேலும் பாதிப்பு அதிகரிக்காமல் கட்டுப்படுத்துவது எப்படி என தெரிந்து கொள்வதில் அதிக ஆர்வம் காட்டுவோம். ஆனால் அதைவிட முக்கியம் வருமுன் காப்பது. பாதிப்பு ஏற்பட்ட பிறகு அதை எப்படி சரி செய்வது என்பது மட்டுமல்லாமல் வாழ்நாள் முழுவதும் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது எப்படி என அனைவரும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் குறித்து இந்த நிகழ்ச்சியில் நாம் விரிவாக பேச இருக்கின்றோம். ஒரு மனித இதயம் தன்னுடைய வாழ்நாளில் 250 கோடி முறை இதய துடிப்பு என்பது இருக்க வேண்டும். அது சரியாக அமைய வேண்டும் என்றால் உடல் அசைவு என்பது மிக மிக முக்கியம். எடுத்துக்காட்டுக்கு ஒரு கார் என்ஜினோடு இதயத்தை ஒப்பிடலாம். ஒரு கார் மாத கணக்கில் பயன்படுத்தாமல் ஒரே இடத்தில் நிறுத்தி வைத்திருந்தால் அந்த காரின் என்ஜின் மீது அதிக மாசுபடிந்து என்ஜின் செயல்படுத்த முடியாத அளவுக்கு கூட பிரச்சனை ஏற்படும். அவ்வப்போது அந்த காரை பயன்படுத்தினால் என்ஜின் சீராக இருக்கும். அதுபோல தான் நம்முடைய இதயமும். கார் என்ஜின் சீராக இயங்க எரிபொருளும் தொடர்ச்சியான இயக்கமும் எப்படி முக்கியமோ அதே போலதான் இதயம் ஆரோக்கியமாக இருக்க உடல் அசைவு, அதாவது உடற்பயிற்சி என்பது மிக மிக முக்கியம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பலர் தினமும் நீண்ட தூரம் உட்கார்ந்து கொண்டே பயணம் செய்வது, நீண்ட நேரம் உட்கார்ந்து கொண்டே பணியாற்றக்கூடிய நிலையில் உள்ளனர். இது போன்ற நிலை என்பது இதயத்தை மெதுவாக பாதிக்க தொடங்குகிறது. அதை தவிர்க்க என்ன செய்ய வேண்டும்? உடற்பயிற்சி எப்படி இதயத்தை ஆரோக்கியமாக பாதுகாக்கிறது, இதய பிரச்சனை உள்ளவர்கள் உடற்பயிற்சி செய்யலாமா உள்ளிட்ட பல கேள்விகளுக்கு விளக்கம் அளிப்பதற்காக நம்முடன் 2 இதய நல சிறப்பு மருத்துவர்கள் இணைந்திருக்கிறார்கள். டாக்டர் அருணாச்சலம், டாக்டர் வினோத்குமார். இருவரும் நிகழ்ச்சியில் வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். டாக்டர் அருணாச்சலம், உங்ககிட்ட இந்த நிகழ்ச்சியை தொடங்குறேன். பொதுவாக ரொம்ப நேரம் ஏதோ ஒரு தொடர்ச்சியான ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் ஓய்வெடுக்க கொஞ்ச நேரம் உட்காருங்க, ஓய்வெடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது கேட்டிருக்கோம். ஆனால் உட்கார்ந்திருப்பது கூட இதயத்துக்கு ஆபத்து அப்படிங்கிற ரீதியில் மருத்துவம் சொல்கிறது. நீண்ட நேரம் உட்கார்ந்திருப்பது அப்படிங்கிறது ஒரு புதிய புகைப்பிடித்தல். ஒரு புகைப்பிடிக்கும் போது என்ன பாதிப்பு ஏற்படும், அதுக்கு இணையான பாதிப்பு என்பது நீண்ட நேரம் உட்கார்ந்திருக்கும் போது ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அர்த்தம் சார் அதுக்கு? அதாவது இன்றைய காலகட்டத்தில் சில பார்த்தீங்கன்னா சிட்டிங் இஸ் நியூ ஸ்மோக்கிங் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ரொம்ப நேரம் உட்கார்ந்துருக்கும் போது நமக்கு ஸ்மோக்கிங்னால என்ன பாதிப்பு இருதயத்துக்கு மற்றும் உடலுக்கு ஏற்படுமோ அதே பாதிப்பு நம்ம ஒரு 6 to 8 மணி நேரம் உட்கார்ந்தே இருந்து வேலை செய்யும் போது வருது அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது. அதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் தொழில் ரீதியாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறது ஒரு பக்கம் வச்சுக்கிட்டா, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிகமாக சோஷியல் மீடியாஸ் ஸ்க்ரோல் பண்ணுறது மற்றும் இவங்க இளைஞர்கள் ரொம்ப நேரம் ஸ்க்ரீன் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. 4 மணி நேரத்துக்கு மேல் அதிகமாக ஸ்க்ரீன் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் சர்க்கரை நோய் மற்றும் மாரடைப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். நம்ம உட்கார்ந்தே இருக்கும்போது நம்ம ரத்த குழாய்கள் ஸ்டிஃப் ஆகும், நம்ம உடல் பருமன் ஒபிசிட்டி டெவலப் ஆகும், ரத்த குழாய்களில் கொலஸ்ட்ரால் படிவு வரும், ரத்த அழுத்தம் அதிகமாகும். இது எல்லாமே மாரடைப்பு சார்ந்த நோய்களுக்கு வழிவகுக்கிறது. அசையாமல் உட்கார்ந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல வரீங்களா? இல்லை உட்கார்ந்துக்கிட்டே சில பேர் கால் ஆட்டுறது, கை கால அசைவு கொடுக்கறது அப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லை ரொம்ப நேரம் நான்ஸ்டாப்பாக உட்கார்ந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்களா? இப்போது சில நேரம் ரொம்ப நேரம் உட்காந்துருக்காங்க அப்படின்னா ஒரு செகண்ட் எந்திரிக்கிறாங்க, டக்குன்னு திரும்ப உட்காடுறாங்க அப்படின்னு அந்த மாதிரியும் பண்ணலாமா? அதாவது என்ன சொல்றோம்னா, ஒரு 20 to 40 நிமிடங்களுக்கு ஒரு முறை, குறைந்தது 40 நிமிடத்துக்கு ஒரு முறை எந்திரிச்சு ஒரு 3-4 நிமிஷம் அவங்க போய் தண்ணி குடிக்கிறது, இல்லைன்னா டாய்லெட் போயிட்டு வர்றது, இல்லை நண்பர்கள்ட்ட பேசிட்டு வர்றது, இல்லை அவங்க லஞ்ச் எடுக்கிறதுனா அது தூரமாக போய் நடந்து அந்த லஞ்ச் ரூம்ல சாப்பிட்டு வர்றது, அந்த மாதிரி ஒரு பிரேக் எடுத்துக்கிறது நல்லது. இப்போ அந்த சாஃப்ட்வேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேருந்து ஒர்க் பண்ணுறவங்க எல்லாம் என்னன்னா 40 நிமிடத்துக்கு ஒரு தடவை எந்திரிச்சு கை கால்கள் எல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டு, நெக் ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டு, கொஞ்சம் பார்வை அந்த ஸ்க்ரீன்லேருந்து வெளியே எடுத்து திருப்பி ஒரு 5 நிமிடம் பிரேக்குக்கு அப்புறம் போய்க்கலாம். இந்த மாதிரி ஷார்ட் பிரேக்ஸ்லாம் அவங்களுக்கு கண் ரீதியாகவும் சரி, மற்றபடி உடல் ரீதியாகவும் இருதய ரீதியாகவும் அவங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஷார்ட் பிரேக்ஸ் எவ்ரி 40 மினிட்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. இப்போது என்னுடைய இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளணும் அப்படின்னா உடற்பயிற்சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உடற்பயிற்சி என்பது தான் வருமுன் காப்போம் அப்படிங்கிற வகையில் ஒரு சிறந்த மருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. உடற்பயிற்சி அப்படிங்கிறது ரத்த அழுத்தத்தை குறைப்பது போன்ற ஒரு மருந்து போல் அது செயல்படுதா ரத்தத்தை சீராக வைப்பதில்? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக, நிச்சயமாக. நம்ம ஒரு வாரத்துக்கு 150 நிமிடங்கள், அதாவது ஒரு நாளைக்கு 30 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் நடக்கிறது மூலமாக நம்ம வாரத்துக்கு 150 நிமிடங்கள் நடந்தால் நம்மளோட பிளட் ப்ரெஷரை 5 to 7 மில்லிமீட்டர் அளவுக்கு நம்மளால கம்மி பண்ண முடியும். பல மருந்துகள் 7 to 10 மில்லிமீட்டர் தான் நம்ம மருந்து உட்கொள்ளும் போதே குறையுது.
ஸோ நிச்சயமா உடற்பயிற்சி அப்படின்றது வந்து பிளட் ப்ரெஷரை கம்மி பண்றதுக்கு மிக மிக முக்கியமான ஒன்று. இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவலன்ட் டு மெடிசன் நாங்கள் சொல்றோம். ஸோ உடற்பயிற்சி மேண்டேட்ரி, அதுவும் வாக்கிங் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. 150 நிமிஷம் நடந்தா போதும். வாரத்துல 7லேருந்து 10 மில்லிமீட்டர் அளவுக்கு பிளட் ப்ரெஷரை குறைக்க முடியும். இது எப்படி செயல்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரத்த நாணங்களை தளர்வடை செஞ்சிடும். they will make it ரிலாக்ஸ். அதனால பிளட் ஃப்ளோ இம்ப்ரூவ் ஆகும். நல்லா பிளட் ஃப்ளோ நல்லா இம்ப்ரூவ் ஆகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக உங்களோட பிளட் ப்ரெஷர் கம்மியாக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம ஒரு டிராஃபிக்கான இடத்துல ஒரு சின்ன லேனில் நமக்கு டிராஃபிக் ஹெவியாக இருக்குது சிங்கிள் லேனில் அப்படின்னா, நம்ம அந்த இடத்த வந்து 2 லேனாவோ 4 லேனாவோ மாற்றும் போது அங்கே இருக்க டிராஃபிக் கன்ஜெஷன் குறையுது இல்லையா? அப்போ வந்து போக்குவரத்து சீராகுது. அது மாதிரி ரத்த குழாய்கள் விரிவடையும் போது ரத்த ஓட்டம் ஈஸியாக போக முடியும், ஸ்ட்ரெயின் இல்லாமல் போக முடியும். ஆல்சோ ஆட்டோமேட்டிக்காக பிளட் ப்ரெஷர் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ நான் என் பேஷண்ட்ஸ்ட்டு சொல்லும்போது சொல்கிறது என்னென்னா, உங்களோட ஃபர்ஸ்ட் மெடிசன் ஃபார் பிளட் ப்ரெஷர் அப்படின்றது வாக்கிங். வாக்கிங் தான் முதல் மருந்து, அதுக்கப்புறம் தான் மிச்ச மருந்துகள்லாம். ஸோ கண்டிப்பாக வாக்கிங் மூலமாக பிளட் ப்ரெஷரை நிச்சயமாக கம்மி பண்ண முடியும். சரி சார், இப்போது உடற்பயிற்சி அப்படிங்கிறது ரத்த அழுத்தத்தை குறைக்கும் நீங்கள் சொல்கிறீங்க. இது உயர் ரத்த அழுத்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஒரு மருந்தாக அமையும். பல பேருக்கு ரத்த அழுத்தம் குறைவாக இருக்கும், பொதுவாகவே அடிக்கடி அவங்களுக்கு லோ பிபி அப்படிங்கிறது இருக்கும். அப்போ இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய விடயத்தை கேட்கும்போது லோ பிபி இருக்கிறவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் இல்லையா? அப்போ உடற்பயிற்சி பண்ணால் ரத்த அழுத்தம் குறையுமா? அப்போ ஏற்கனவே குறைவாக தானே இருக்குது, அப்போ இன்னொன்று அதிகமாக குறைந்து பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும் அப்படிங்கிற பயம் இருக்கும் இல்லையா? இல்லை, நிச்சயமாக கிடையாது. ப்ரெஷர் லோவாக இருக்கிறதுக்கு காரணம் ஹைட்ரேஷன் கம்மியாக இருக்குது. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா விமனில், அதாவது லேடிஸில் பார்த்தீங்கன்னா பெண்களில் பிளட் ப்ரெஷர் வந்து கொஞ்சம் யூஸ்வலாக லோவராக இருக்கும். ஏன்னா அவங்களோட ஹீமோக்ளோபின் கண்டென்ட் கம்மியாக இருக்கும், அவங்க வீக்காக இருப்பாங்க, அதனால கம்மியாக இருக்கும். ஸோ இவங்கள மாதிரி பேஷண்ட்ஸில் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஃப்ளூயிட் நிறைய எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃப்ரூட் ஜூஸஸ் எடுக்கலாம், மோர் எடுக்கலாம், சூப் எடுக்கலாம், நிறைய லிக்விட் தண்ணி ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிட்டா போதுமே ஒழிய பேஸ்லைன் பிளட் ப்ரெஷரை அதுக்கு மேலே கம்மி பண்ணக்கூடியது வந்து வாக்கிங் பண்ணாது. பட் ஆனால் இந்த லோ ப்ரெஷர் இருக்கவங்களுக்கு மருந்துகள்னு எதுவுமே தேவையில்லை. கண்டிப்பாக உடல்ல இருக்க ஆரோக்கியமான நீரோட்டத்தை இம்ப்ரூவ் பண்ணாலே ப்ரெஷர் நார்மலைஸ் ஆயிரும். லோ பிபி இருக்கவங்களாலையும் வாக் பண்ண முடியும். இப்போ அதே இது வந்து அவங்க ஸ்ப்ரிண்ட் பண்றாங்க, பயங்கரமா வேகமா ஓட முயற்சி பண்றாங்கன்னா தான் டயர்டா ஃபீல் பண்ணுவாங்களே இல்லையா? நம்ம சாதாரணமா நடக்கும்போது நிச்சயமா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது, நிச்சயமா நடக்க முடியும். இப்போ ஒரு பேஸ்லைன் பிபிலேருந்து ஒரு ஹையரா இருக்க பிபி வேணா குறைக்குமே ஒழிய பேஸ்லைன் பிபிலேருந்து பெரிய ஃபால் இருக்காது, பிளட் ப்ரெஷர் ஃபால் இருக்காது. அதனால லோ ப்ரெஷரா இருந்தாலும் சரி, ஹை ப்ரெஷரா இருந்தாலும் சரி, நடக்கிறது மிக மிக அவசியம், நடக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட. எந்த வகையில் அது இதயத்தை பாதுகாக்குது? ஒருத்தர் உடற்பயிற்சி பண்ணுறாரு அப்படின்னா உடம்பில் இருக்கக்கூடிய தசைகள், நரம்புகள் எல்லாமே இயங்கும் போது உடல் முழுக்க ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஆனால் ஒரு இதயத்தை உடற்பயிற்சி எந்த அளவுக்கு பாதுகாக்குது, எப்படி அது வேலை செய்யுது சார்? ஒன்று வந்து ஏரோபிக் எக்ஸசைஸ், அதாவது வாக்கிங் போகிறது, சைக்கிளிங் பண்ணுறது, நீச்சல், ஸ்விம்மிங் பண்ணுறது, கேம்ஸ் விளாடுறது, இதெல்லாம் ஏரோபிக் எக்ஸசைஸ். இது எல்லாமே என்ன பண்ணுன்னா, இந்த ஏரோபிக் எக்ஸசைஸ் எல்லாமே ரத்த ஓட்டத்தை நல்லா செஞ்சு ரத்த நாளங்களை நல்ல பிளட் வெசல்ஸ் எல்லாம் எலாஸ்டிசிட்டி ஆக்கி பிபியை குறைக்கும். கொலஸ்ட்ராலில் வந்து நல்லா பர்ன்ட் அவுட் பண்ணும். அதனால நல்ல கொலஸ்ட்ரால்லாம் குறையிறனால அவங்க வந்து நல்லா ஃபிட்டாக இருப்பாங்க. ஒபிசிட்டி என்று சொல்லக்கூடிய உடல் பருமனை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணலாம். கொலஸ்ட்ரால், ட்ரைக்ளிசரைட்ஸ் அதெல்லாம் குறையும். ஸோ அதனால அத்திரோஸ்க்ளிரோசிஸ்ன்னு இருதய ரத்த குழாயில் படிகிற அடைப்புகள், மாரடைப்புகளை தடுக்க முடியும், ஸ்ட்ரோக் எல்லாம். இன்னொரு வகை எக்ஸசைஸ் வந்து மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ்னு சொல்லுவோம். அதாவது நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டு மசில் ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறனால இந்த வெயிட் தூக்குறது, டம்பிள் தூக்குறது, புஷ்அப்ஸு, அந்த மாதிரி உள்ள எக்ஸசைஸ்ல மசில் ஸ்ட்ரென்தன் ஆகும்போது இந்த தசைகள் வந்து நல்ல குளுக்கோஸை வந்து எடுத்துக்கிடும், பார்த்துக்கோங்க. ஸோ டயபிட்டிஸ் நல்லா கண்ட்ரோல் ஆகும் சர்க்கரை நோயாளிகளுக்கு. மோரோவர் அந்த மசில்ஸ் வந்து இன்சுலினை நல்லா வேலை செய்ய வைக்கும். அதாவது இன்சுலின் சென்சிட்டைசேஷன், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் குறையும். ஸோ அதனால குளுக்கோஸ் நல்லா எடுத்துக்கிறதுனால அவங்களுக்கு வந்து டயபிட்டிஸ் கண்ட்ரோல் ஆகிறதுனால இன்டைரக்டாக கொலஸ்ட்ரால் ஃபார்ம் பண்ணுறது குறையும். ஸோ இந்த மோரோவர் பார்த்தீங்கன்னா நல்ல எக்ஸசைஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல பாடியில் வந்து எலும்பு அதெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், மனசு ரிலாக்ஸாக இருக்கும், நல்ல ஸ்லீப் வரும் 6 to 7 hours, மென்டல் ஹெல்த் நல்லா இருக்கும். இது எல்லாமே பார்க்கும்போது அவங்க கொலஸ்ட்ரால் படிகிறது குறையுது, அத்ரோஸ்க்ளிரோசிஸ் குறையிறது, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் குறையிறது, குளுக்கோஸ் நல்லா அப்டேக் இருக்கிறது, நல்ல ஸ்லீப்பு, அதுக்கப்புறம் அவங்க ரிலாக்ஸாக இருக்கிறது, எல்லாமே அவங்களுக்கு வந்து ரத்த அழுத்தம், மாரடைப்பு சார்ந்த நோய்கள்லேருந்து அவங்கள பாதுகாக்கும். டாக்டர் அருணாச்சலம் சொல்கிறாங்க உடற்பயிற்சி அப்படிங்கிறது கொலஸ்ட்ராலை குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது கொலஸ்ட்ரால் குறைக்கணும் அப்படிங்கிற அதே சமயத்தில்
உடலுக்கு நல்ல கொலஸ்ட்ராலும் அப்படிங்கிறது தேவையாக இருக்குது. அப்போ உடற்பயிற்சி தேவையற்ற கொழுப்புகளை கரைப்பதோடு நீக்குவதோடு மட்டும் இல்லாமல் நல்ல கொழுப்புகளையும் இது மேம்படுத்துமா? நம்ம கெட்ட கொலஸ்ட்ராலை கம்மி பண்றதுக்கான மருந்து வகைகள் உலகம் ஃபுல்லா யூஸ் பண்றோம். ஸ்டாட்டின் சொல்லக்கூடிய மருந்துகள் அது வந்து கெட்ட கொலஸ்ட்ராலா அது. ஆனா உலகத்துல எவ்வளவோ ரிசர்ச் போச்சு. ஆனா எந்த ரிசர்ச்லயும் நல்ல கொலஸ்ட்ராலை மருந்து கொடுத்து ரைஸ் பண்றது மூலமா பெனிஃபிட் கிடைக்கல. ஸோ நேச்சுரலாக நல்ல கொலஸ்ட்ரால் இம்ப்ரூவ் ஆனால் தான் அதில் பெனிஃபிட் இருக்குது. ஸோ நேச்சுரலாக எப்படி நல்ல கொலஸ்ட்ராலை இன்க்ரீஸ் பண்ணலாம்? 2 விதத்தில் பண்ணலாம். நம்ம நட்ஸு அது மாதிரி ஹை ஃபுட் விச் இஸ் ரிச் இன் கொலஸ்ட்ரால், குட் கொலஸ்ட்ரால் நட்ஸ் மாதிரி வகைகளை நம்ம நிறைய எடுத்துக்கிறது மூலமாக நம்மளோட கொலஸ்ட்ரால் அளவுகளை நல்ல கொலஸ்ட்ரால் அளவுகளை அதிகப்படுத்த முடியும். 2வது விதம் கண்டிப்பாக எக்ஸசைஸ். வாக்கிங் ஏரோபிக் எக்ஸசைஸ் வந்து நல்ல கொலஸ்ட்ரால் அளவுகளை நம்ம உட்கொள்ளனாலுமே ஆட்டோமேட்டிக்காக குட் கொலஸ்ட்ராலை அதிகப்படுத்தும். அது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் அதில் வந்து எல்கேட்னு ஒரு என்சைம் இருக்குது. அது வந்து நல்ல கொலஸ்ட்ராலுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும், நல்ல கொலஸ்ட்ரால் போயிட்டு கெட்ட கொலஸ்ட்ராலை உள்ள இழுத்து அதை எஸ்ட்ரிஃபை பண்ணிடும். ஸோ இந்த எல்கேட் என்சைம் என்ன பண்ணும், அதோட ஆக்டிவிட்டியை பெட்டர் பண்ணும். நல்ல கொலஸ்ட்ராலோட ஆக்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். சிறந்தன்மையும் அதோட ஆக்டிவிட்டியும் இது பெட்டர் பண்றதுனால நமக்கு நல்ல அவுட்கம் இருக்கும். டாக்டர் அருணாச்சலம், ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு மற்றும் நீரிழிவு குறைப்பதிலும் கூட உடற்பயிற்சி முக்கியத்துவம் பெறுதா? உடற்பயிற்சியால் அது சாத்தியப்படுதா? அது ஆக்சுவலாக நீங்கள் கேட்டது நல்ல ஒரு அவேர்னஸ் கொஷின். ஆக்சுவலாக டயபிட்டிஸ் வந்து சர்க்கரை நோயாளிகள் வந்து ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் மாதிரியே ட்ரீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதாவது மருத்துவ உலகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் ஆர் கொரோனரி ஆர்டரி டிசீஸ் ஈக்குவலண்ட் அப்படின்னு வார்த்தை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒருத்தருக்கு மாரடைப்பு வந்து ஸ்டென்டிங் இல்லை பைபாஸ் பண்ணியிருக்கிறதும் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்ஸையும் ஒரே மாதிரி தான் வைத்தியம் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு 3 to 4 மடங்கு மாரடைப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளது. அப்படி பார்க்குறச்ச டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு இந்த ஏரோபிக் எக்ஸசைஸ் என்று சொல்லக்கூடிய நடைப்பயிற்சி சார்ந்த உடற்பயிற்சிகள் வந்து அவங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது அந்த சுகர் அப்டேக் மசில் அண்ட் லிவரில் எடுக்கிறது, அந்த குளுக்கோஸை வந்து நல்லா எடுத்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணிடும். அதனால அந்த குளுக்கோஸ் இப்போ டயபெட்டிக்ல பேசிக் ப்ராப்ளம் என்னன்னா, அந்த குளுக்கோஸ் வந்து போதுமானமாக செரிமானமாகி எனர்ஜியாக மாறாது. ஸோ இந்த குளுக்கோஸ் எல்லாம் அளவு கூடிட்டே போகும்போது இது கொலஸ்ட்ராலாக படிஞ்சிடும் லிப்பிட் மெட்டபாலிசத்தில். ஸோ எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த பெரிஃபரல் யூட்டிலைசேஷன் ஆஃப் குளுக்கோஸ்னு சொல்லுவோம். அந்த மசில்ஸில் லிவரில் எல்லாம் குளுக்கோஸ் வந்து நல்லா எடுத்து அதை எரித்து அதை வந்து நல்ல எனர்ஜியாக ஏடிபியாக கன்வெர்ட் பண்ணும் எக்ஸசைஸ். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து இந்த மசிலில் உள்ள இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய இன்சுலின் வந்து நிறைய இருக்கும், ஆனால் ஒழுங்காக வேலை செய்யாது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு. அதனால குளுக்கோஸ் வந்து சரியாக யூட்டிலைஸ் ஆகி எனர்ஜியாக மாறாது. ஸோ எக்ஸசைஸ் பண்ணுறனால மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணுறனால இன்சுலின் சென்சிட்டிவிட்டி நல்லா இருக்கும். அந்த இன்சுலின் அதாவது இன்சுலின் குறைந்த டோஸ்லேயே இன்சுலின் நல்லா வேலை செய்கிற மாதிரி அதை ஏற்படுத்தும். அப்படி பண்ணும்போது அந்த குளுக்கோஸ் நல்ல செரிமானம் ஆகும்போது கொலஸ்ட்ரால் படிவுகள் குறையும். ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கண் பாதிப்பு, கிட்னி பாதிப்பு, நரம்பு பாதிப்புகள்லாம் குறையிறதுக்கு எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம். மாரடைப்பையும் கட்டுப்படுத்துறதுக்கு டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு எக்ஸசைஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதய பாதிப்பு இதுவரையிலும் இல்லை, அதை அப்படியே தக்க வச்சுக்கணும், அப்படியே கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர் இதயத்துக்காக பிரத்யேகமாக செய்யக்கூடிய உடற்பயிற்சிகளாக என்னென்னவாக இருக்குது? ஏதாவது இருக்கா அந்த மாதிரி இதயத்துக்காக ஸ்பெஷலாக பண்ணுற மாதிரி? வாக்கிங் தாங்க பெஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும். சேஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து இப்போ எந்த உங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு நம்ம வச்சுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வாக்கிங் ஷுட் பி சஃபிஷியன்ட். ஒரு வாரத்துக்கு 150 நிமிஷம் நடைப்பயிற்சி, அது 30 நிமிடமாக பண்ணலாம். இது வந்து மொதல் விஷயம். ஸோ நடைப்பயிற்சி 1. 2வது ஏரோபிக் எக்ஸசைசஸ் சொல்கிறோம். நம்ம பார்த்தா கை கால்களை ஆட்டி நம்ம செய்யக்கூடிய எக்ஸசைஸ் இருக்கு இல்லையா, பேசிக் எக்ஸசைஸ். வெயிட் இல்லாமல் பண்ணக்கூடிய ஸ்ட்ரெச் பண்ணக்கூடிய எக்ஸசைஸும் ஹார்ட்டுக்கு மிக மிக நல்லது சார். இது 2த்துக்கும் ட்ரெயினர்ஸ் எதுவுமே தேவையில்லை. அதனால் நம்மளால ஈஸியாக பண்ண முடியும். 3வது விஷயம் வந்து உடல் பயிற்சியோட மனப்பயிற்சி ரொம்ப ரொம்ப எசென்ஷியல் சார். அதனால வந்து மெடிடேஷன், யோகா இது 2மே ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணும், ஹார்ட்டுக்கான பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணும். அது மூலமாக ஹார்ட் டிசீசஸை ப்ரிவென்ட் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நடைப்பயிற்சி, அதுக்கப்புறம் ஏரோபிக் எக்ஸசைஸ்ன்னு சொல்லக்கூடிய மசில் டிபெண்ட் எக்ஸசைஸ் வித்தவுட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர் வெயிட். இது பண்ணலாம், எல்லாருமே பண்ணலாம், காமனாக பண்ணலாம். விமன் பண்ணலாம், பெண்களும் பண்ணலாம், ஆண்களும் பண்ணலாம், எந்த வயதினரும் பண்ணலாம். இதுக்கு எதுவுமே குறைபாடுகள் இல்லை. அதோடு சேர்த்து யோகாவும் மெடிடேஷனும் பண்ணுறதும் நல்லது சார். இப்போ நிறைய பேர் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, என்னுடைய வீட்டு வேலையும் எனக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வேலைகளும் நான் தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருப்பாங்க. அப்போ அந்த வேலைகள் பார்க்குறதுக்காக வீட்டுக்குள்ளேயே நடக்கிறதுக்கான சூழ்நிலையெல்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதை தாண்டி உடற்பயிற்சி அப்படிங்கிறது எனக்கு தேவையாங்கிறதும் ஒரு கேள்வியாக இருக்குது.
இப்போ ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிற அந்த வேலை சார்ந்த உடற்பயிற்சின்னு சொல்கிறீங்க இல்லையா, வீட்டு வேலையாக இருக்கட்டும் மற்ற இதில் ஆமா. இதில் நம்ம சொல்லக்கூடிய லேபர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெவி வெயிட் லிஃப்டிங் பண்ணுறாங்க இல்லையா, கூலிஸ் மற்ற இதில் பெரிய அவங்களுக்கு வந்து உடற்பயிற்சி வந்து அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க வந்து ஸ்டர்னஸ் ஆக்டிவிட்டி அதிகமான எடைகளை சுமக்கிறது வைக்கிறது ஹெவியாக போய் ஃபீல்டில் வேலை பார்க்குறவங்க, இந்த உழவர்கள் அந்த மாதிரி உள்ளவங்களுக்குலாம் ஃபார்மர்ஸ் அதுக்கெல்லாம் அவசியம் இல்லை. பட் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வீட்டு வேலை சார்ந்து ஒர்க் பண்ணுறவங்க, மற்றபடி ஆஃபீஸில் ரொம்ப அதிகமாக நடந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அந்த ஒர்க் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் மட்டும் வந்து இருதயத்துக்கோ மற்ற சர்க்கரை நோய்க்கோ போதுமானதாக இருக்காது. சரி. ஒருவேளை அந்த மாதிரி எனக்கு வேலை சார்ந்த ஆக்டிவிட்டி வந்து நல்லா இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 10 to 20 நிமிடங்களாவது ஒரு வாக்கிங் இல்லை எக்ஸசைஸ் வச்சுக்கணும். இப்போ நிறைய பேர் சொல்லக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் ரொம்ப ஸ்பீடாக போயிட்டு இருக்காங்க. துரித உணவுகள், மாறி வரக்கூடிய உணவு கலாச்சாரம், சுற்றுச்சூழல் மாசுபாடு, ரொம்ப வேகமான ஒரு வாழ்க்கை அப்படின்னு போயிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் எனக்கு உடற்பயிற்சிக்கு ஒரு போதிய நேரம்லாம் கிடைக்கிறது கிடையாது. நான் காலையில் அதிகாலையில் 5 மணிக்கு இருந்து ஆஃபீஸ் கிளம்பி வருவேன். வீட்டுக்கு போக நைட்டு 10 மணி ஆகும். வாரத்தில் ஒரு நாள் மட்டும் தான் விடுமுறை. அந்த விடுமுறை தினத்தில் கொஞ்சம் கூடுதலாக தூங்கி ஓய்வு எடுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கவும் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? அப்போ அந்த மாதிரி எனக்கு அதுக்கான நேரத்தை ஒதுக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு என்ன மாதிரி நீங்கள் அட்வைஸ் பண்ணுறீங்க? அவங்களாம் எந்த மாதிரி ஒதுக்கிக்கலாம், டைம் அலாட் பண்ணிக்கலாம் சார் உடற்பயிற்சி? எல்லாரும் ஒரு தாட் ப்ராசஸ் என்னன்னா, காலம்பர் எந்திரிக்கணும், அந்த 6லேருந்து 7 தான் வாக்கிங் போகணும் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு சார். அது நிச்சயமா தேவையில்லை. ஒரு நாளைக்கு நான் சொன்ன மாதிரி 30 நிமிஷம் நம்ம வந்து நடக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ அந்த 30 நிமிஷத்தை 3ஆ கூட பிரிச்சுக்கலாம். காலம்பர 10 நிமிஷம், மதியானம் நீங்க லஞ்ச் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம், ஈவினிங் நீங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் இன் பிட்வீன் உங்க ஒர்க் ப்ரெஷர்ல ஒரு இன் பிட்வீன் 10 மினிட்ஸ் கிடைச்சா கூட நீங்க ஆஃபீஸ் காரிடார்ல நடக்கலாம். சப்போஸ் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பார்க் பண்றீங்க உங்க ஒர்க் பிளேஸ்ல, நம்ம கார் எடுக்கிறது பக்கத்துலேயே போய் பார்க் பண்ணாம லாங் டிஸ்டன்ஸ்ல லாஸ்ட் கார் ஸ்லாட்ல போய் வண்டி நிறுத்திட்டு வரலாம். அப்ப நீங்க அங்கேருந்து ஆஃபீஸ்க்கு நடந்து போற டைம், திருப்பி உங்களை வந்து கார் எடுக்கிற டைம், இது எல்லாமே ஒரு வாக்கிங் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். இப்போ நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒர்க் பண்றீங்க, 3rd ஃப்ளோர் போகணும், லிஃப்ட் எடுக்காம படிக்கட்டு ஏறி போறது, அந்த 10 மினிட்ஸ் ஆஃப் அப் அண்ட் டவுன் வாக்கிங்கே ஒரு எக்ஸசைஸ் தான். ஸோ நம்ம இதுக்காக பிரத்யேகமா போய் செய்யணுன்றது அவசியம் இல்லை. நம்மளோட சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ்ல நம்மளோட வாக்கிங்கையோ கிளைம்பிங் ஆஃப் ஸ்டேர்ஸையோ நம்ம அதை இன்கார்பரேட் பண்ணோம்னா கண்டிப்பாக பண்ண முடியும். இதுக்காக ஒரு ஷார்ட்ஸ் டிஷர்ட் மாட்டிட்டு ஒரு இதில் தான் போய் பார்க்கில் தான் போய் நடக்கணுன்றது மேண்டேட்டரி கிடையாது. சொல்லக்கூடிய விஷயங்கள் வச்சு பார்க்கும்போது உடற்பயிற்சிங்கிறது கண்டிப்பாக நம்ம செய்தே ஆகணும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கொள்ள முடியுது. ஆனால் பல பேருக்கு வரக்கூடிய ஒரு பயம் என்ன அப்படின்னா, நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், இணையத்தில் வைரலாகிட்டு இருக்க வீடியோஸ் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒர்க் அவுட் பண்ணும்போது திடீர்னு மயக்கம் ஏற்பட்டு அதுக்கு பிறகு உயிரிழந்துட்டாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் நம்ம நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ என்ன நோக்கத்துக்காக நம்ம உடற்பயிற்சி பண்ணுறோமோ அது எதிரான ஒரு விஷயம்தான் நடக்குது அப்படின்ற போது, அப்போ உடற்பயிற்சி அப்படிங்கிறது ஹெவி ஒர்க் அவுட் அப்படிங்கிற கேட்டகரியில் அது வந்துடுதா? இல்லாட்டி உடற்பயிற்சி செய்யறதுக்கும் சில விதிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணணும், சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும், அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி வீடியோக்கள் பார்க்கும்போது ஒரு பயம் வரும் இல்லையா சார்? ஒர்க் அவுட் பண்ணாலும் கூட இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் ஏற்படுது, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பயம் வருது இல்லையா சார்? அப்போ அப்படி பயப்படக்கூடியவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன சார்? சார், அதாவது உடற்பயிற்சி வந்து எப்பவுமே உடல் நலத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த நம்ம சில செலிபிரிட்டிஸ் அவங்கெல்லாம் ஜிம்ல சடன் இது மீடியாவில் சோஷியல் மீடியாவில் கேள்விப்படுறோம், ஜிம்ல போய் சடன் டெத் ஆகிட்டுன்னு. அதுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அவங்களுக்கு வந்து பரம்பரைத்தன்மை இருக்கலாம். உதாரணத்துக்கு அவங்களுடைய அம்மா அப்பாவுக்கு மாரடைப்பு வந்திருக்கும், இல்லை அவங்க அண்ணன் தம்பிக்கு மாரடைப்பு இருந்திருக்கும், ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹார்ட் டிசீஸ்ன்னு சொல்லுவோம், கொரோனரி ஆர்டரி டிசீஸ். அப்படி உள்ளவர்கள் ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணும்போது சடனாக அவங்க ரத்த குழாயில் உள்ள அந்த கொலஸ்ட்ரால் பிளாக்ஸ் வந்து ரப்சர் ஆகி ஹார்ட் அட்டாக் வந்து கொலாப்ஸ் ஆகலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஸ்மோக்கர்ஸாக இருக்கலாம். அவங்க என்ன நினைப்பாங்க, எக்ஸசைஸ் பண்ணால் நமக்கு ஹார்ட் டிசீஸ் கண்டிப்பாக வராது, அதனால ஸ்மோக் பண்ணிக்கலாமாங்க. பட் அப்படி கிடையாது. ஸ்மோக்கிங் வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளை உருவாக்கலாம். மன அழுத்தம், சில பேர் நினைப்பாங்க எக்ஸசைஸ் பண்ணிட்டா நம்ம எல்லாமே ப்ரொடெக்ஷனாக இருக்குன்னு. ஸ்லீப் டிப்ரிவேஷன், ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தான் தூங்குவாங்க, ஒர்க் பயங்கர ஹையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது கரெக்டாக தூக்கம் இல்லைன்னா ஒரு 6 to 7 மணி நேரம் தூக்கம் இல்லைனாலும் பிரச்சனை வரலாம். இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அதாவது பிறப்புல இருந்தே ஹைப்பர்ட்ரோஃபிக் கார்டியோமயோபதி, கொஞ்சம் அரித்மிக் டிசார்டர்ஸ், அந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் இருக்குது.
அவங்க வந்து சடன் கொலாப்ஸ் ஆகலாம். ஆரம்பிங்க. மிதமான எக்ஸசைஸ் உடற்பயிற்சிகள் எந்த பிரச்சனையும் உண்டாக்காது. சில பேர் 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணணும், நல்ல ஒரு 6 பேக்ஸ் பண்ணணும், அந்த மாதிரி திங்க் பண்ணுறவங்க தான் வந்து இந்த மாதிரி சடன் கொலாப்ஸ்க்கு உருவாகிறாங்க. அதுக்கு பின்னாடி அவங்களுக்கு ஏற்கனவே உள்ள நோய்கள், ஸ்மோக்கிங், ஸ்லீப் டிப்ரிவேஷன் ஒரு காரணமாக இருக்குது. அதனால எதையும் ஸ்டார்ட் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா டைம் டியூரேஷன்லையும் அந்த அமௌண்ட் ஆஃப் எக்ஸசைஸ்லையும் கூட்டிகிட்டு போனீங்கன்னா எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. இப்போ இதுவரையிலும் நாம் பார்த்தது அப்படிங்கிறது, இதய பாதிப்பு இல்லாதவர்கள் அதை வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமான இதயத்தை தக்க வைத்துக்கொள்ள என்ன பண்ணணும், அது உடற்பயிற்சி எந்த அளவுக்கு முக்கியம், என்னென்ன மாதிரி உடற்பயிற்சிகள்லாம் பண்ணலாம், டைம் இல்லாதவங்க எப்படி அதுக்கான நேரத்தை ஒதுக்கலாங்கிறப்ப இந்த நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இப்போது ஏற்கனவே இதயம் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? இப்போ இதயம் சார்ந்த ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்களுடைய இதயத்தை ஆரோக்கியமாக வைத்து கொள்ளவோ அல்லது அந்த பிரச்சனையை கட்டுப்படுத்தவோ இல்லை முழுமையாக சரி செய்யவோ அவங்க உடற்பயிற்சி பண்ணலாமா? ஹார்ட் பேஷண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக நடக்க முடியும், அன்லஸ் உங்கள் டாக்டர் வேணான்னு சொல்கிற வரைக்கும். ஸோ இதில் பல ஸ்டேஜஸ் இருக்குது ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கு. அவங்க இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கலாம், ஒரு எக்ஸ்ட்ரீம் டிசீஸ்ட் ஸ்டேட்டில் இருக்கலாம், அவங்களோட ஹார்ட் பம்பிங் ரொம்ப வீக்காக இருக்கலாம். ஸோ இதை நம்மளை வந்து ஒரு இப்படி தான் குறிப்பாக இப்படி பண்ணுங்கன்னு நம்மளால் சொல்ல முடியாது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா ஹார்ட் பேஷண்ட்டுமே ஹெவி எக்ஸசைஸு, மசில் ஸ்ட்ரென்தனிங் இதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் கண்டிப்பாக போகக்கூடாது, அவசியமும் இல்லை. ஸோ ஹார்ட் பேஷண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் த பெஸ்ட் எக்ஸசைஸ் இஸ் வாக்கிங் 20 to maximum 30 minutes per day. அதுதான் சார் என்னோட கண்டிப்பான ரெக்கமெண்டேஷனாக இருக்கும். இதயம் பாதிப்புக்காக தினமும் அவங்க மாத்திரை எடுத்துக்கிறாங்க இல்லை மருந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க செய்யக்கூடிய உடற்பயிற்சி அப்படிங்கிறது அந்த மருந்து எடுத்துக்கொள்ளாத அளவுக்கு பூரணமாக சரியாகுமா, இல்லை மேற்கொண்டு அந்த பாதிப்பை அதிகப்படுத்தாமல் கட்டுப்படுத்துமா? ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வாக்கிங் போகிறனால என்ன பெரிய அட்வான்டேஜ்னா அவங்களுக்கு நல்ல இந்த எக்ஸசைஸ் எண்டூரன்ஸ்னு சொல்லுவாங்க, நடந்தால் மூச்சு வாங்குறது நல்லா குறையும். ஸோ அவங்க வந்து நல்ல ஃபிசிக்கல் இது வந்து கேப்பபிலிட்டி நல்லா இருக்கும், அவங்களுக்கு மார்பிடிட்டிங்கிறது குறைவாக இருக்கும், அவங்க வந்து நல்ல செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் ஒழிய எல்லாருக்கும் இப்போ எக்ஸசைஸ் பண்ணியாச்சுன்னா மாத்திரையில் கம்ப்ளீட்டாக நிப்பாட்டிடலாங்கிறதும் கிடையாது, எக்ஸசைஸ் பண்ணால் மாத்திரையே கண்டிப்பாக எடுக்கணுங்கிறதும் கிடையாது. அவங்க எந்த ஸ்டேஜ் ஆஃப் ஹைப்பர் டென்ஷன், டயபிட்டிஸ் இல்லை ஹார்ட் டிசீஸில் இருக்காங்களோ அதை பொறுத்து ஒன்று மாத்திரைகளை நிறுத்தலாம், இல்லை மாத்திரையின் அளவை குறைக்கலாம், இல்லாட்டி அவங்களுக்கு வேறு பிரச்சனைகள் வர்றதை இந்த எக்ஸசைஸ் வந்து தடுக்கும். இப்போது சில பேர் இயற்கையாகவே ரொம்ப பயந்த சுபாவமாக இருப்பாங்க சார். இப்போது எதுக்கு எடுத்தாலும் சடனாக பயப்படுறது, எனக்கு அப்படியே இதயமே நின்று போன அமர்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அடிக்கடி பயப்படுறதுனால கூட அவங்களுக்கு மூச்சு அதிகமாக ஆகும், டக்குன்னு ஒரு இதயத்தில் சில மாறுபாடுகள்லாம் ஏற்படும். அப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த இதயங்கிறது பாதிப்பு ஏற்படுவதற்கான அந்த வழிவகை அதிகமாக செய்யுமா? நீங்கள் சொல்கிறது வருது ஆங்ஸைட்டி டிஸார்டர்னு சொல்கிறோம். மனப்பதட்டம். ஏதாவது ஒருத்தர் நீங்கள் பக்கத்தில் ஆஃபீஸில் இருக்க ஒரு உடம்பு சரியில்லைன்னா உங்களுக்கு பதட்டமாயிடும், அடுத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு ஒரு பேட் நியூஸ் கேட்டால் பதட்டமாயிடும், இதய துடிப்பு அதிகமாகிடும். ஸோ அப்போ வந்து இவங்களோட ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து கிரியேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து ஹார்ட் ரேட்டை நம்ம கண்ட்ரோலாக எப்படி கொண்டாடுறது? ஒன்று வந்து உடற்பயிற்சி வாக்கிங் மாதிரி பண்ணும்போது ஓவர் பீரியட் ஆஃப் டைம் 6 months 1 year உங்கள் பேஸ் லைன் ஹார்ட் ரேட்டை வந்து கம்மியாயிரும். ரெண்டாவது முக்கியமான விஷயம், இவங்களுக்கு வந்து மெடிடேஷன் வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும், மன அழுத்தத்தை கம்மி பண்ணும், இந்த மாதிரி பதட்டமான ஒரு சூழ்நிலையை கடந்து போகிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த சப்செட் ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு தான் மெடிடேஷன் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கண்ணை மூடி மெடிடேஷன் நான் சொல்கிறது பெரிய தான வழிமுறைகள்லாம் இல்லை, 10 நிமிஷம் ஃபோக்கஸ்டாக கண்ணை மூடி 10லேருந்து 15 நிமிஷம் ஃபோக்கஸ்டாக கண்ணை மூடி உட்காந்துருக்கிறதே ஒரு பெரிய மெடிடேஷன் தான். இது வந்து என்ன ஹெல்ப் பண்ணுன்னா அவங்க ஹார்ட் ரேட்டை கம்மி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் இன்னொன்று நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும், உங்களுக்கு அனிமியா இருந்தால், உடலில் இரத்த சோகை இருந்தாலோ, தைராய்டு ப்ராப்ளம் இருந்தாலோ உங்களோட ஹார்ட் ரேட் அதிகமாக இருக்கான், பேஸ் லைன் ஹார்ட் ரேட்டு. நம்ம எல்லாமே மனப்பதட்டம் தான் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இல்லாமல் இந்த மாதிரி உங்களுக்கு ஹார்ட் ரேட் எப்போ பார்த்தாலும் அடிக்கடி அதிகமாகுதுன்னா ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியனை பார்த்து உங்களோட ஹீமோகுளோபின் லெவலு, உங்களோட தைராய்டு லெவலு மாதிரி ஹார்மோன் லெவல்ஸ்லாம் செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. டாக்டர் அருணாச்சலம், இப்போது வருமுன் காப்பும் அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கும்போது உடற்பயிற்சி என்பது தான் சிறந்த ஒரு மருந்து அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அதுக்கு முந்தைய ஒரு நிலை அப்படின்னு பார்க்கும்போது உணவு பழக்க வழக்கம், நம்ம பின்பற்றக்கூடிய அந்த உணவு பழக்க வழக்கங்களும் இதயத்துக்கும் உடலுக்கும் மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குன்னும் போது இதயம் சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிற போது அதில் உணவு பழக்கம் ரொம்ப முக்கியத்துவம் வகிக்குது இல்லையா? என்னென்ன மாதிரியான உணவுகள்லாம் நிச்சயமாக தவிர்க்கணும்? இப்போ உணவு ரீதியாக தவிர்க்க வேண்டிய உணவுகள்னு பார்த்தீங்கன்னா சேச்சுரேட்டட் ஃபேட், அதாவது நம்ம பார்த்தீங்கன்னா வெண்ணெய், அதுக்கப்புறம் வந்து இந்த டால்டா,
மற்ற பொரிச்ச ஐட்டங்கள், இந்த சிக்கன் 65, கோபி 65, வடை, பஜ்ஜி, பூரி, இந்த மாதிரி பொரித்த உணவுகள், இந்த இதெல்லாம் அது மாதிரி மட்டன் அதிகமாக மட்டனை பொரிக்கிறது, அதுக்கப்புறம் இரவு நேரங்களில் எடுத்துக்கொள்கிறது, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் சேச்சுரேட்டட் ஃபேட்னு சொல்லக்கூடிய கொழுப்புகளை நல்லா குறைத்து கொள்ள வேண்டும். முடிந்த அளவுக்கு தவிர்க்கணும் இருதய நோயாளிகள். சுகர், இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்ஸாக இருந்தால் எந்த விதமான சுகரும், அதாவது கருப்பட்டி, நாட்டு சக்கரை, பனங்கல்கண்டு, அரைச்சீனி, அந்த மாதிரி எதுவுமே ½ ஸ்பூன் அது மாதிரி போட்டு பயன்படுத்தக்கூடாது. சால்ட், உப்பு பார்த்தீங்கன்னா இருதய நோயாளிகள், ரத்த அழுத்த நோயாளிகள்லாம் 6 கிராம் எடுத்துக்கிடணும். உதாரணத்துக்கு ஊறுகாய், அப்பளம், வத்தல், வடகம், கருவாடு, மோர் மிளகாய், சிப்ஸ், வறுத்த கடலை, மிக்சர், இந்த மாதிரி உப்பு பண்டங்களை தவிர்க்கிறது நல்லது ரத்த அழுத்தம் உள்ளவர்கள் மற்றும் இருதய நோயாளிகள். அதுக்கப்புறம் நம்ம என்ன உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தா, முதல்ல கார்போஹைட்ரேட்ஸ், நார் சத்துக்களில் பார்த்தா காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ்ன்னு சொல்கிறோம். அதாவது சிறுதானியங்கள், கம்பு, கேழ்வரகு, குதிரைவாளி, வரகு, சாமை, மாப்பிள்ளை சம்பா, இந்த மாதிரி கைக்குத்தல் அரிசி, இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்டு இந்த இதை வாரத்தில் 2 நாள் 3 நாள் எடுத்துக்கொள்ளலாம். புரதங்கள்னு வரும்போது நீங்கள் மொச்சை, பட்டாணி, கொண்டக்கடலை, பாசிப்பயிறு, இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். அசைவ பிரியர்கள் முட்டையில் வெள்ளைக்கரு, மீன், அப்புறம் லீன் மீட் என்று சொல்லக்கூடிய கோழிலாம் எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேட், நான் சொன்னது ஃபேட்லையும் மோனோ அன்சாச்சுரேட்டட் அண்ட் பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட். ஆயிலில் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய், கடலெண்ணெய் மற்றும் ரைஸ் பிரான் ஆயில், தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் பயன்படுத்தலாம். ரீயூசேஜ் ஆஃப் ஆயில்ஸ் இருக்கக்கூடாது. நட்ஸில் பார்த்தீங்கன்னா நிலக்கடலை, பாதாம், வால்நட், சியா சீட்ஸ், ஆலி விதைகள், இதெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இது நிறைய ஃப்ரூட்ஸ், பழங்களில் பார்த்தீங்கன்னா மாம்பழம், பலாப்பழம், சப்போட்டா மட்டும் சர்க்கரை நோயாளிகள் தவிர்க்கலாம். மற்ற எல்லா பழங்கள்லையுமே நிறைய இந்த மினரல்ஸு, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் இருக்குது. மாதுளை, பப்பாளி, தர்பூசணி, கொய்யா, ஆப்பிள், இதெல்லாம் கொய்யாப்பழம், வாழைப்பழம்லாம் மலச்சிக்கலை குறைச்சி இருதய நோயாளிகளுக்கு பயன்படும். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி பழங்கள், காய்கறிகள், நிறைய சாலட்ஸு, அதுக்கப்புறம் நட்ஸு, இதெல்லாம் கூட்டிக்கிட்டு, புரதங்களை கூட்டிக்கிட்டு, கொஞ்சம் இந்த சேச்சுரேட்டட் ஃபேட், சுகர், சால்ட் எல்லாம் குறைச்சிக்கிட்டாங்கன்னா நல்ல ஆரோக்கியமான உணவு மூலம் அவங்க இருதயம் மற்றும் அவங்க உடலை நல்ல ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். தொடர்ந்து அந்த நாள்பட்ட நெஞ்செரிச்சல், அஜீரண கோளாறு கூட இதயத்துக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படுத்துமா சார்? அதாவது நம்ம முதல்ல அந்த நெஞ்செரிச்சல் அஜீரண கோளாறு தானா, ஆசிட் பெப்டிக் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய அல்சரில் தான் வருதா அப்படிங்கிறத நம்ம முதல்ல அவங்க குடும்ப மருத்துவரை பார்த்து ஒரு இசிஜி செக் பண்ணி கண்டுபிடிச்சிக்கணும். ஏன்னா சில இருதய நோய்களும் நெஞ்செரிச்சல் மாதிரி ப்ரெசென்ட் பண்ணலாம். அது முதல் பாயிண்ட். 2வது, இருதய நோயாளிகள் ஆஸ்பிரின் போன்ற மாத்திரைகள் சாப்பிட்றனாலே நெஞ்சு எரிச்சல் வரலாம். ஸோ ஒருத்தர் நெஞ்சு எரிச்சல் வருதுன்னா நேரத்துக்கு உணவுகளை உட்கொள்ளணும், ஆவியில் வெந்த உணவுகளை உட்கொள்ளணும், பொரித்த உணவுகளை குறைக்கணும். ஸ்பைசி ஃபுட் என்று சொல்லக்கூடிய கார வகைகள், மிளகாப்பொடி, நிறைய உரப்பு, இதெல்லாம் குறைச்சி கொள்ளலாம். மைதா சார்ந்த உணவுகளை குறைக்கலாம். மாதுளை, மோர், இது 2மே வயிறுக்கு ரொம்ப, மணத்தக்காளி, கீரை, இதெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். வாழைப்பழம் சாப்பிட்றனால மலச்சிக்கல், கொய்யாப்பழம் சாப்பிட்றனால குறையிறனாலையும் இந்த நெஞ்சு எரிச்சலை குறைச்சிக்கலாம். தண்ணி நிறையா குடிக்கலாம். ஸோ முதல்ல அந்த நெஞ்சு எரிச்சல் அல்சர் சார்ந்ததுன்னா இந்த மாதிரி உணவு பழக்கங்கள் மூலமாக சரி பண்ணலாம். அது இருதய நோயாளிகளுக்கு இருந்துச்சுன்னா அது மாத்திரையினால இருக்கா இல்லாட்டி வேற இருக்கான்னு பார்த்துக்கிடணும். ஸோ அதனால நெஞ்சு எரிச்சலை நேரத்துக்கு உணவு உள்றதுனாலையும் இந்த மாதிரி சில பழங்கள் சார்ந்த மோர் சாப்பிட்றதுனாலையும் நம்ம அந்த நெஞ்சு எரிச்சலை குறைக்கலாம். தேவைப்பட்ட மருத்துவர் பரிந்துரை பேரில் இந்த பேண்டப்ரசோல் இல்லைன்னா ஆன்டாசிட் ஜெல்ஸ்லாம் எடுத்துக்கலாம். ஓகே டாக்டர் வினோத்குமார், நிகழ்ச்சியோட இறுதியான கேள்வி, ஒரு நல்ல இதயத்திற்கு ஒரு வரியில சொல்லணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க சார்? வாழ்க்கை நீளமாகவும் நீண்ட காலம் இருக்கணும்னா தினமும் எக்ஸசைஸ் பண்றது மிக மிக அவசியம். ஓகே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். உடற்பயிற்சி என்பது இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள எந்த அளவுக்கு உதவுகிறது, இதயம் மட்டுமல்லாமல் அதை சார்ந்து வரக்கூடிய பல பிரச்சனைகளை உடற்பயிற்சி எப்படி சரி செய்கிறது, நேரம் இல்லை என சொல்லி பணி நெருக்கடியில் உள்ளவர்களும் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள உடற்பயிற்சிக்கான நேரத்தை எப்படி ஏற்படுத்திக் கொள்ளலாம் உள்ளிட்ட பல கேள்விகளுக்கு விளக்கம் கொடுத்தீர்கள். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இருவருக்கும் மிக்க நன்றி. நேயர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.